பேர் வந்து நீட் 2027 எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டே இருந்தீங்க, ரைட்? ஸோ அதுக்கான ஒரு வீடியோ தான் இது. குவாலிட்டியான எஜுகேஷனை அஃபோர்டபுளாக ஆக்கிறதுக்கும் பசங்க ஏமாறாமல் இருக்கிறதுக்கு, டு பி வெரி ஹானஸ்ட், அந்த ஒரு நோக்கத்தோட மட்டும் தான் நான் இதை ஸ்டார்ட் பண்ணேன். தமிழ்லையே டீச் பண்ணி ஒரு ஃபன் வேல ஒரு செஷன்ஸை கொண்டு போகிற ஒரு இன்ஸ்டிடியூட் உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காது. அதுக்காக மட்டும்தான் பிரைனிமெடிக் வந்து we are known for that. Hey guys, this is Riyaz. Welcome back to Brainimatic NEET Tamil. Let me introduce myself first. நிறைய பேர் வந்து புதுசாக பார்க்குறவங்க இருப்பீங்க கண்டிப்பாக. ஸோ I am Mohammad Riyaz, a third year MBBS student, and I'm the founder and CEO of Brainimatic Eduverse. It's a private limited company, and இது வந்து லாஸ்ட் ஒரு 2 years-ஆ we have been running this channel. அது எஸ்பெஷலி வந்து நான் ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறமா இந்த ஒரு டீம் கிரியேட் ஆகி இப்போ ஒரு பெரிய டீமாக நாங்கள் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எதுக்காக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம்னா, எஜுகேஷனை அஃபோர்டபுளாக ஆக்கிறதுக்கும், அதே மாதிரி குவாலிட்டியான எஜுகேஷனை அஃபோர்டபுளாக ஆக்கிறதுக்கும், ப்ளஸ் பசங்க ஏமாறாமல் இருக்கிறதுக்கு, டு பி வெரி ஹானஸ்ட், அந்த ஒரு நோக்கத்தோட மட்டும்தான் நான் இதை ஸ்டார்ட் பண்ணேன். சரியா? ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் எல்லா விதமான வீடியோஸ் லைக் கொஷின் சால்விங் செஷன்ஸும் இருக்கட்டும், இல்லை ஸ்ட்ராட்டஜியும் சரி, லெசன்ஸும் சரி, எல்லாமே நம்ம சேனலில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். சரி, ஸோ டேரெக்டாக வீடியோவில் போயிடலாம். ஸோ நிறைய பேர் வந்து நீட் 2027 எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டே இருந்தீங்க, ரைட்? ஸோ அதுக்கான ஒரு வீடியோ தான் இது. ஸோ நீட் 2027க்கு இந்த வீடியோ ரிலீஸ் ஆன நாள்ல இருந்து சாலிடாக உங்களுக்கு கரெக்டாக ஒரு வருஷத்துக்கும் மேலே இருக்கும். நெக்ஸ்ட் இயர் மே. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இயர் மே வந்து ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் சண்டேல உங்களுக்கு எக்ஸாம் நடக்கும் 2027. ஸோ சாலிடாக 1 இயர் இருக்குது. ஸோ 1 இயரும் உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஸோ இதில் என்னென்ன பண்ணணும்னு சொல்லி நான் ஸ்பிளிட் வைஸ் கரெக்டாக சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. இந்த வீடியோ வந்து ஒரு யாரெல்லாம் பார்க்கலாம் அந்த ஒரு கேட்டகரி நிறைய பேருக்கு வந்து லைக் தோணிட்டே இருக்கும்ல. இங்கே பாருங்கள், ஃப்ரெஷர்ஸாக இருந்தாலும் பார்க்கலாம், இல்லை நெக்ஸ்ட் இயர் நான் ரிப்பீட் பண்ண போகிறேன் அப்படின்னாலும் பார்க்கலாம், இல்லை 11th படிச்சுட்டு இருக்கேன், நான் 12th போகிறேன் இப்போது, ஸோ நெக்ஸ்ட் இயர் நான் வந்து நீட் எழுத போகிறேன் ஃப்ரெஷராக அப்படின்னாலும் பார்க்கலாம். ஸோ அதுதான் ஃப்ரெஷர்ஸ் கேட்டகரியில் வருவீங்க, இல்லை ரிப்பீட்டர் யாராக இருந்தாலும் சரி 2027க்கு ப்ரிப்பேர் பண்ண போகிற எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யாராச்சும் இன்னும் லைக் பண்ணலை, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்துக்கோங்க. அண்ட் கீழே ஹைப்னு ஒரு பட்டன் இருக்கும். நீங்கள் வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த ஹைப் பட்டனை எல்லாருமே தட்டி விட்டு போயிடுங்க. பிகாஸ் நிறைய பேருக்கு இந்த வீடியோ ரீச் ஆகணும் அதுக்காக. ஸோ நம்ம வீடியோவில் போகலாம் வாங்க. ஸோ இப்போ நீட் எக்ஸாம் அப்படி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நிறைய இடத்துல வந்து ஃப்ரெஷர்ஸ்க்கு தனியாக கோச்சிங், ரிப்பீட்டர்ஸ்க்கு தனியாக கோச்சிங், இந்த மாதிரி டிஃப்ரெண்டான ஜந்துக்கள்லாம் நிறைய சுற்றிக்கிட்டு இருக்கு மார்க்கெட்டில். ஈவன் நானே இப்போ ரீசெண்டாக ஒரு வீடியோ பார்த்தேன், நீட் 2027க்குன்னு சொல்லி வீடியோ போட்டு ஸ்டார்டிங் எடுத்த உடனே 11th சிலபஸ் நடத்தாமல் அவங்க எடுத்த உடனே 12th சிலபஸை கம்ப்ளீட் பண்ணுவாங்களாமா, அதுக்கப்புறமா அதை வந்து 11th நடத்துவாங்களாமா கடைசி நேரத்தில் உட்காந்து. ஸோ இது வந்து ஒரு முட்டாள்தனமாக இருந்துச்சு. நான் கிளியராக சொல்லிடுறேன், எங்களோட எல்லா இடத்துலையுமே, ஓகேவா, எல்லா இடத்துலையுமே இல்லை, எங்களோட ஸ்பெசிஃபிக்கான பேட்சஸில், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எங்களோட பேட்ச் இருக்குது அப்படின்னாலும் சரி, இல்லை யூடியூப்லனாலும் சரி, எல்லா இடத்துலையுமே நான் காமனாக பண்ணுற ஒரு விஷயம் என்னன்னா 11th ஸ்டார்ட் பண்ணுவேன். ஏன் நான் 11th ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் படிக்கிறீங்கன்னா சரியா, நீ இப்போ ஃப்ரெஷராக படித்தாலும் சரி, ரிப்பீட்டராக படித்தாலும் சரி, நீ வந்து எல்லாமே படிச்சிருந்தாலும் சரி, பேசிக்ஸில் நிறைய பேர் லேக் ஆவீங்க. ஸோ பேசிக்ஸ் தான் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் இங்கே. ஸோ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, ஸ்டார்ட் பண்ணுறதே பேசிக்ஸில் இருந்து தான் பண்ண போகிறீங்க. இப்போ கமெண்ட் செக்ஷன்லேயே வந்து நிறைய நம்மளோட இந்த வருஷம் பசங்க இருக்காங்க. ஸோ 2025ஓட பசங்க, 2026ஓட பசங்க, நான் மாற்றி சொல்லிட்டேன். ஸோ 2026ஓட பசங்க பார்த்தீங்கன்னாலும் சரி, 5ஓட பசங்க பார்த்தீங்கன்னாலும் சரி, நம்ம சேனலில் படித்த எல்லாருமே, நம்ம பேட்சஸில் படித்த எல்லாருக்குமே தெரியும் நான் பேசிக்ஸ்க்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன்னு சொல்லி. ஸோ ஸ்டிக் டு பேசிக்ஸ். ஸோ பேசிக்ஸில் என்னென்ன படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் லைனாக சொல்லிட்டே வர கேட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் பேசிக் மேக்ஸ். பேசிக் மேக்ஸ்னால் சும்மா ஏனோ தானோன்னு பேருக்கு வந்து டிஃபரன்ஷியேஷன் இன்டிகிரேஷனும் ட்ரிக்னாமெட்ரி நடத்துறதுக்கு பேர் பேசிக் மேக்ஸ் கிடையாது. லாஸ்ட் இயர் நான் பேசிக் மேக்ஸ் யூடியூப்ல நடத்தியிருந்தேன் பாருங்க, இந்த நீட் 2026க்கு. அந்த பேசிக் மேக்ஸில் பார்த்தீங்கன்னா ஜிபி, ஏபி, ட்ரிக்னாமெட்ரி, அதுக்கப்புறமா இன்டிகிரேஷன், டிஃப்ரென்ஷியேஷன், தென் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன்ஸு, தென் எங்கெல்லாம் வந்து ஃபிசிக்ஸோட அப்ளிகேஷன் எப்படியெல்லாம் வருது ஒன்று விடாமல், ஈவன் ஃபேஸர் டயக்ராமு, அப்புறம் லைக் ஃபார்முலா எப்படி கிரியேட் பண்ணுறது, என்னென்னமோ நடத்தி வச்சுருந்தேன். ஆனால் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, அங்கே நீங்கள் பார்த்தீங்கல்ல, அது ஜஸ்ட் ஒரு சின்ன ட்ரைலர் தான். பிகாஸ் நான் பேட்சுக்கு அரௌண்ட் 35 ஹவர் பேசிக் மேக்ஸ் மட்டுமே நடத்தினேன். எவ்வளோ ஹவர்? 35 ஹவர் பேசிக் மேக்ஸ் மட்டுமே நடத்தினேன். பிகாஸ் பேசிக்ஸில் இருந்து தான். ஸோ பேசிக்ஸ்னால் சும்மா பேசிக் பாட்டுக்கு நடத்திட்டு போயிடுவேன்னு நினைக்காதீங்க. நோ, ஸோ பேசிக் எப்படி நடத்துகிறோம் அப்படின்னா, அந்த பேசிக்கோட ஃபிசிக்ஸ் அப்ளிகேஷன் எப்படி வரப்போகுது, அது ஃபிசிக்ஸில் எப்படியெல்லாம் நீ ப்ராப்ளமில் அப்ளை பண்ண போகிற, எந்த மாதிரிலாம் உனக்கு கேல்குலேஷனில் அது வரப்போகுது, இது எல்லாத்த பற்றியும் நீ படிக்கிறது தான் பேசிக். நீ பாட்டுக்கு சும்மா ஏதோ ஒரு கேவலமான பேசிக்கை படிச்சுட்டு நீ வந்து கண்டினியூ பண்ணனா உனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்காக நான் சொல்லிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் எல்லாருமே என்ன பண்ணணும், பேசிக்ஸை முடிச்சிடணும். ஸோ
அதுக்கப்புறமா உங்களுக்கு எங்கே ஸ்டார்ட் பண்ணணும்னா யூனிட்ஸ் அண்ட் டைமென்ஷன் சாப்டரை ஸ்டார்ட் பண்ணணும் ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும். இதே மாதிரி தான் கெமிஸ்ட்ரிக்கும் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே மோல் தான் கம்ப்ளீட் பண்ணுவோம் நாங்கள் எப்போவுமே. ஸோ அதே தான் இங்கேயும் பண்ண போகிறோம். ஸோ மோலில் நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ மோலை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா பீரியாடிக் கிளாசிஃபிகேஷனை முடிச்சுட்டு தென் அதுக்கப்புறமா கெமிக்கல் பாண்டிங்கை முடிக்கணும். இந்த மூணு ஆர்டர் வந்து கெமிஸ்ட்ரி இது. ஓகே, மோல், பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன், அதுக்கப்புறமா கெமிக்கல் பாண்டிங், கூடவே சேர்ந்து கான்சென்ட்ரேஷன் டேர்ம்ஸ் சொல்யூஷன்ஸை முடிச்சிருவோம். ஏன் இதெல்லாம் வந்து இந்த மாதிரி போயிட்டு இருக்கு அப்படின்னா இது எல்லாமே ரிலேட்டடான சாப்டர்ஸ். ஓகேவா, இந்த மாதிரி ஆர்டரில் தான் போகும். நெக்ஸ்ட் எப்போன்னா சிலபஸை முடிக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு டவுட் இருக்குது. ஸோ சிலபஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு வருஷம் ஃபுல்லாக உட்காந்து படிக்க போகிறது கிடையாது. மேக்ஸிமம் டு த மேக்ஸிமம் பயாலஜி சிலபஸை எல்லாருமே டிசம்பருக்குள்ளே முடிச்சிடணும். ஓகேவா, டிசம்பர் எண்டுக்குள்ளே பயாலஜியை முடிக்க ட்ரை பண்ணணும். கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் மட்டும் ஜான் ஃபெப்குள்ளே நீங்கள் முடிக்கலாம், ப்ராப்ளமே கிடையாது. இப்போது இந்த இடத்துல வந்தீங்கன்னா நிறைய கேஸுங்க இருக்குது. என்ன கேஸுங்க இருக்குது அப்படின்னா, நான் ஒரு இன்ஸ்டியூட்டில் போய் சேர்ந்தேன். அந்த இன்ஸ்டியூட்டில் வந்து 3 மாதத்தில் சிலபஸை முடிச்சிடுறாங்க அப்படின்னு சொல்லி. நான் சீரியஸாக சொல்கிறேன், அறகுறையாக படிக்கிறதும் படிக்காததும் ஒன்று தான். ஓகேவா, இங்கே நிறைய பேரண்ட்ஸும் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க இந்த வீடியோவை. உங்கள் பிள்ளைங்க வந்து சீக்கிரமாக சிலபஸை முடிக்கணும்னு சொல்லி எங்களுக்கே நிறைய பேரண்ட்ஸ் வந்து எப்போ சிலபஸை முடிப்பீங்க? எல்லாருக்குமே ஒரு விஷயத்தை சொல்லிக்கிறேன், சிலபஸ் முடிக்கிறது பிரச்சனை இல்லை, அதை நிதானமாகவும் பொறுமையாகவும் முடிக்கணும். ஓகேவா, நான் திருப்பி சொல்கிறேன், நிதானமாகவும் பொறுமையாகவும் முடிக்கணும். அந்த சிலபஸை அவன் எவ்வளோ வாட்டி ரிவிஷன் பண்ணியிருக்கான், அவன் எவ்வளோ வாட்டி படிக்கிறான் இந்த 6-7 மாதத்தில் அப்படின்றது தான் இங்கே இம்பார்ட்டன்ட். ஒரு வருஷம் ஃபுல்லாக படிக்க போகிறதில்ல, 6-7 மாதம் தான் நீங்கள் வந்து ஆக்சுவலாக படிக்க போகிறீங்க. அந்த 6-7 மாதத்தில் அவன் எவ்வளோ வாட்டி அதை ஒழுங்காக படிச்சிருக்கான்றது தான் இங்கே மேட்டர். சரியா? ஸோ சிலபஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ரஷ் பண்ணக்கூடாது, ஒழுங்காக ப்ராப்பராக நிதானமாக சிலபஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். ஓகேவா? ஸோ பயாலஜி பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் ஸ்டார்டிங்லேருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க, நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தாலும் சரி ரிப்பீட்டராக இருந்தாலும் சரி. ஸோ அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஸோ இந்த ஒரு பார்ட் எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் போகலாம் வாங்க. ஸோ நெக்ஸ்ட் என்னன்னா டெஸ்ட் பார்ட். ஸோ டெஸ்ட் எப்படி என்ன எழுதணும், டெஸ்ட் எந்த டைம்லலாம் எழுதணும், இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் நிறைய பேருக்கு இருக்கும். இங்கே பாருங்கள், கண்டிப்பாக மந்த்லி டெஸ்ட் இருக்கணும். ஓகேவா? ஸோ மந்த்லி நீங்கள் படிக்கிற எல்லாத்தையுமே மந்த்லி டெஸ்ட் பேசிஸில் நீங்கள் கண்டிப்பாக எழுதியே ஆகணும். நெக்ஸ்ட் வீக்லி டெஸ்ட் எழுதணுமான்னு கேட்டால் நிறைய இன்ஸ்டியூட்ஸில் வீக்லி டெஸ்ட்லாம் இருக்குது, இது எல்லாமே கண்டிப்பாக இருக்கும். பட் நான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா 15 days ஒன்ஸ் டெஸ்ட் மாதிரி மாடலில் ரெக்கமெண்ட் பண்ணுவோம். பிகாஸ் எங்களோட பேட்சில் லாஸ்ட் இயர் நாங்கள் ஃபாலோ பண்ணது அதுதான் கியூமுலேட்டிவ் பேஸ்ட். இது வரைக்கும் தமிழ்லேயே யாருமே கியூமுலேட்டிவ் பேஸ்டு வந்து டெஸ்ட் யாருமே வச்சது கிடையாது. எப்படி கியூமுலேட்டிவ் பேஸ்ட்னா இங்கே பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது, பேட்ச் ஸ்டார்ட் ஆகி 15 நாள் இருக்குன்னா அந்த 15 நாள் நடந்த போர்ஷன் மட்டும் அவங்க எழுதுவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒரு மாதம் முடிஞ்சிருச்சுன்னா எல்லா மாதத்தோட எண்டுலையும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மந்த்லி எண்டில் அந்த ஒரு மாதத்துக்கு நடந்த சிலபஸை எழுதுவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்து 45வது நாள் வரும், புரியுதுல? ஸோ 15 அடுத்து மந்தோட மிட்டில் ஒரு டெஸ்ட் வரும். அந்த மந்த் மிட்டில் வர டெஸ்ட் எப்போவுமே கியூமுலேட்டிவாக இருக்கும். மந்த் எண்டில் வர்றது அந்த மந்த் சிலபஸ் மட்டும். ஓகேவா? மந்த் மிட்டில் வர்றது போன மந்த் 30 நாளில் நடந்த சிலபஸ் ப்ளஸ் அந்த மந்தோட ஃபஸ்ட்டு 15ல் நடந்த சிலபஸ். புரியுதா? அதுக்கடுத்து திருப்பி அந்த மந்த் எண்டில் இன்னொரு 30 நாளுக்கு சிலபஸ் வரும்ல, கியூமுலேட்டிவ்னு எழுதின சிலபஸ் ப்ளஸ் அந்த மந்தில் நெக்ஸ்ட் 15ல் எழுதுனது. ஸோ ஒரே சாப்டரை உங்களோட பசங்க எத்தனை வாட்டி எழுதுவாங்கன்னா அரௌண்டு 8லேருந்து 10 வாட்டி ஒரே சாப்டரை அவங்க எழுதுவாங்க. சரியா? இப்படி பண்ணால் வந்து கொஷின் கம்மியாயிடுமேன்னு சொல்லி நிறைய பேர் யோசிப்பாங்க. நோ, மந்த்லி சிலபஸில் கொஷின்ஸோட கவுண்ட் அதிகமாக இருக்கும் பர் சாப்டருக்கு. கியூமுலேட்டிவில் அப்படியே போக 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 எக்ஸ்ட்ரா சாப்டர்ஸ் ஆட் ஆகி அவங்க வந்து கடைசியில் எழுதும்போது அவங்க ஃபுல் சிலபஸ் எழுதுறாங்களா இல்லை வந்து மந்த்லி எழுதுறாங்களா கியூமுலேட்டிவ் எழுதுறாங்களேன்னா அவங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியாமல் போயிடும். அது மாதிரி அப்படியே ஆட் ஆகிட்டே வரும். இது எப்படி படிக்கிறதுனா 15 நாள் அவங்க ப்ராப்பராக படித்தாங்க, கொஷின்ஸை சால்வ் பண்ணாங்க அப்படின்னாலே தட்ஸ் மோர் தென் எனஃப். இந்த மாதிரி மாடலில் நாங்கள் டெஸ்ட் வச்சுக்கிட்டு இருக்கோம். லாஸ்ட் இயர் இந்த மாதிரி தான் கண்டக்ட் பண்ணது. ஸோ டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு பிடிச்சது என்னன்னா இந்த கியூமுலேட்டிவ். ஸோ இந்த கியூமுலேட்டிவ் மோடை வந்து நாங்கள் வந்து இந்த வருஷமும் வந்து கண்டினியூ பண்ணலாம் தான் இருக்கோம் எங்களோட பேட்சஸில். சரியா? ஸோ இதை எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. கீழே கமெண்ட்ஸில் நம்மளோட பசங்க இருக்காங்க, பசங்களுக்கே தெரியும், பேட்சில் இருக்கிற பசங்க எல்லாருமே கியூமுலேட்டிவ் டெஸ்ட்டை பற்றி கண்டிப்பாக வந்து கமெண்ட் செக்ஷனில் ட்ராப் பண்ணிட்டு போங்க. ஸோ தட் எவ்ரி ஒன் நோஸ் அபவுட் கியூமுலேட்டிவ் டெஸ்ட். சரியா? அடுத்து எப்படி இருக்கும் டெஸ்ட் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா எங்களோட பேட்ச் டெஸ்ட் ஜேஇ மெயின்ஸை விட கொஞ்சம் ஒரு ஸ்டெப் அதிகமாக தான் இருந்துச்சு லாஸ்ட் இயர். சரியா? ஸோ ஜேஇ லெவலுக்கு நீங்கள் வந்து கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா மட்டும்தான், பிகாஸ் ரொம்ப காம்ப்ளெக்ஸான டெஸ்ட் மட்டும் தான் நாங்கள் கொடுத்துட்ருந்தோம் பேட்சில் ஃபுல்லாகவே. ஸோ தட் பசங்க வந்து லென்த்தியான பேப்பருக்கு அடாப்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒப்புக்கு சப்பா மாதிரி சும்மா மட்டமான கொஷின் பேப்பர் வச்சு டெஸ்ட் எழுதினீங்கன்னா அது கண்டிப்பாக ஒர்க் அவுட்டே ஆகாது. ஓகேவா? ஸோ 3 விஷயம் சொல்லியிருக்கேன். ஒன்று, பயாலஜி சிலபஸை டிசம்பருக்குள்ளே முடிக்கணும், ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி ஜான் ஃபெப்குள்ளே முடிக்கணும். சரியா? நெக்ஸ்ட் டெஸ்ட்டை பற்றி சொல்லிட்டேன். ஸோ டெஸ்ட் எப்போவுமே மந்த்லி சிலபஸ், நெக்ஸ்ட் வந்து கியூமுலேட்டிவ், இந்த பேசிஸில் நீங்கள் டெஸ்ட் எழுதுனீங்கன்னா கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்
பர் சாப்டருக்கு நீங்கள் எத்தனை கொஷின் சால்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். இங்கே பாருங்கள், இனிஷியலாக ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது பர் சாப்டருக்கு உங்ககிட்ட இருக்கிற மாடியூல்ஸில் என்ன இருக்கோ அதை ஃபுல்லாக சால்வ் பண்ணுங்கள். மோஸ்ட்லி ஒரு மாடியூல் எடுத்துக்கிட்டிங்கன்னா 100லேருந்து 200 கொஷின் கிட்ட இருக்கும் ஒரு சாப்டருக்கு. அது ஃபுல்லாக நீங்கள் சால்வ் பண்ணியே ஆகணும். ஏனோ தானோ ஏதோ ஒரு மாடியூலை வாங்கிட்டு உட்காந்துட்டு எழுதாதீங்க, படிக்காதீங்க. சரியா? கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக இருக்கிறதா பார்த்து வாங்கி உட்காந்து படிங்க. ஓகே, ஸோ இது ஒரு விஷயம் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட்டு, இது தவிர பசங்க படிக்கும்போது அவங்களுக்கு வர பெரிய ட்ராபேக் என்னென்னா, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு ட்ராக் பண்ணுறதில்ல, அவங்க எப்படி படிக்கிறாங்கன்னு சொல்லி அவங்களுக்கே தெரியறதில்ல. ஸோ இதுக்காக தான் வந்து லாஸ்ட் இயரும் பிரெய்னி மெடிக்கில் நம்ம வந்து மென்டர்ஷிப் ப்ரோக்ராம் வச்சுருந்தோம். ஸோ மென்டர்ஷிப் ப்ரோக்ராம்னா என்னென்னா, ஒரு மெடிக்கல் காலேஜில் படிக்கிற ஸ்டூடெண்ட் உங்கள் பசங்களுக்கு எப்படி இருப்பாங்கன்னா ஒரு மென்டராக இருப்பாங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, நிறைய பேர் சொன்னாங்க. அதை பற்றியும் கீழே கமெண்ட்ஸில் கண்டிப்பாக பசங்க சொல்லிட்டு போவாங்க நம்புகிறேன். ஸோ பேட்சில் இருக்கிற பசங்க எல்லாருக்குமே தெரியும், லாஸ்ட் இயர் பேட்சில் அரவுண்ட் எங்ககிட்ட 40 மென்டர்ஸ் கிட்ட லாஸ்ட் இயர் மட்டும் ஒர்க் பண்ணாங்க. ஏன்னா அவ்வளோ பெரிய ஒரு கூட்டமே இருந்துச்சு பேட்சில். ஸோ அதனால் எங்கள் ஒரு 50 பேருக்கு ஒரு மென்டர்னு சொல்லி நாங்கள் கொடுத்துருந்தோம். ஜஸ்ட் 50 மெம்பர்ஸ்க்கு ஒரு மென்டர். ஸோ அந்த மென்டர் என்ன பண்ணுவாங்க, டெய்லி பேசிஸில் அவங்க என்ன படிக்கணும், டெய்லி டார்கெட்ஸும் சரி, இந்த மாதிரி டெய்லி டார்கெட்ஸ் அண்ட் ஆக்டிவிட்டீஸ் கொடுப்பாங்க. அன்றைக்கி முடிஞ்ச லெசனை அவங்க அன்றைக்கி படிச்சிடணும் அப்படின்ற மாதிரி. நெக்ஸ்ட்டு இத்தனை கொஷின் சால்வ் பண்ணி டெஸ்ட் மார்க்கு எவ்வளோ எடுத்திருக்காங்க, இந்த மாதிரி நிறைய ப்ரோக்ரஸாக அவங்க ட்ராக் பண்ணிகிட்டே இருப்பாங்க. உங்கள் பசங்களும் வந்து எது தெரியலனாலும் அவங்க கிட்ட டவுட் கேட்க முடியும். ஸோ டவுட் ஏன்னா ஆன்லைனில் படிக்கிறதுல ஒரு ட்ராபேக் என்னன்னா, டவுட் கேட்கறது இதெல்லாம் சால்வ் பண்ண முடியாதுல்ல. ஸோ அந்த ஒரு விஷயத்தை நாங்கள் இல்லாமல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த மென்டர் சிஸ்டமை கொண்டு வந்தோம். ஸோ இந்த வருஷம் பேட்ச்லேயும் நம்ம அந்த மென்டர்ஷிப் சிஸ்டமை நம்ம மெயின்டைன் பண்ண போகிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு, அதே மாதிரி உங்களுக்கு உங்கள் பசங்க மார்க் எடுக்கிறாங்களா இல்லையா அப்படின்றத வந்து எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு பேரண்ட்ஸ் குரூப் கிரியேட் பண்ணி அந்த பேரண்ட்ஸ் குரூப்பில் மந்த்லி சரி, குமுலேட்டிவ் சரி, எல்லா டெஸ்ட்டுக்கான ரேங்க் லிஸ்ட்டை வந்து நாங்கள் போஸ்ட் பண்ணிடுவோம். அதே மாதிரி லாஸ்ட் இயரில் ஒழுங்காக நடக்காத ஒரு விஷயம் என்னென்னா, பேரண்ட்ஸ் மீட்டிங். ஒரு 3-4 பேரண்ட்ஸ் மீட்டிங் தான் எங்களால் வைக்க முடிஞ்சது. பட் இந்த வருஷம் அது ரெகுலராக மந்த்லி பேரண்ட்ஸ் மீட்டிங் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு வர பேட்சுக்கு கண்டிப்பாக மந்த்லி உங்களுக்கு பேரண்ட்ஸ் மீட்டிங் இருக்கும். பிகாஸ் நான் கொஞ்சம் என்னோட சைட்லேருந்து நான் கண்டிப்பாக அதை வைக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு, அதே மாதிரி டெஸ்ட்டு எழுதுறாங்களா இல்லையா அப்படின்றத அந்த ரேங்க் லிஸ்ட் மூலியமாக தான் உங்களோட பசங்க நீங்கள் எழுதுறாங்களா இல்லையான்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். பிகாஸ் லைவில் டெஸ்ட் எழுதுனாங்கன்னா தான் நல்லது. அந்த ஸ்பெசிஃபிக் டேட்டில் அவங்க எழுதியிருக்கணும் இந்த ஒரு விஷயம். ஸோ உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் பார்த்த உடனே உங்கள் பசங்க எழுதுறாங்களா இல்லையா இதுவும் உங்களுக்கு தெரிஞ்சிட போகுது. அது தவிர்த்து நெக்ஸ்ட் புக்ஸு. ஸோ புக்ஸும் எங்கள் சைட்லேருந்து நாங்கள் ப்ரொவைட் பண்ணிடுறதுனால மாடியூல்ஸ்க்கு நீங்கள் அலைய வேணாம். எங்ககிட்ட இருக்கிற புக்ஸு ஸ்டாண்டர்டான புக்ஸ் தான். ஸோ அதுவே நீங்கள் யூஸ் பண்ணி படிச்சுக்கலாம். சரியா? நீட் 2027க்கு இது எல்லாமே எங்கள் சைட்லேருந்து ப்ரொவைட் பண்ணுவோம். அதே மாதிரி சிலபஸ் கம்ப்ளீஷன் எப்போ ஆச்சு? லாஸ்ட் இயர் வந்து டிசம்பரில் பயாலஜி முடிஞ்சிருச்சு. கெமிஸ்ட்ரி நான் டிசம்பர்லேயே முடிச்சிட்டேன். அண்ட் இது ஃபெப்ரவரியில் வந்து ஃபிசிக்ஸ் முடிஞ்சது. சரியா? ஸோ ஃபிசிக்ஸ் வந்து ஃபெப்ரவரியில் முடிஞ்சது. அதுக்கடுத்து ரிவிஷனுக்கு என்ன பண்ணுறது? இருக்கவே இருக்குது உங்கள் இறுதி சுற்று. ஸோ இறுதி சுற்று வந்து ஜான்லேருந்தே ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ தட் உங்கள் பசங்க ரிவிஷன் பண்ணுறதுக்காக. அடுத்தது இன்னொரு விஷயம் என்ன நான் சொல்லணும்னு நினச்சேன்னா, உங்கள் பசங்களுக்கு ஒரு அந்த மென்டர்ஷிப்புன்ற ஒரு விஷயத்தில் லாஸ்ட் இயர் டெய்லி டார்கெட்ஸை ரெகுலராக எங்களால் தர முடியாமல் இருந்துச்சு. ஸோ இந்த வருஷத்தோட பேட்டர்னில் என்ன ஆகும்னா, டெய்லி அவங்களுக்கு டார்கெட்ஸ் வரும். சரியா? ஸோ அந்த நாளைக்கு ஸ்பெசிஃபிக்கான டார்கெட்டை அவங்க முடித்து எழுதி மென்டர்கிட்ட சப்மிட் பண்ணணும். ஓகேவா? ஸோ போன வருஷம் வந்து எதெல்லாம் கொஞ்சம் லூஸாக விட்டோமோ இந்த வருஷம் அது எல்லாத்தையும் ஸ்ட்ரிக்டாக நாங்கள் பிடிக்க போகிறோம். அது வந்து கண்டிப்பாக இந்த வருஷம் பேட்சில் உங்களுக்கு இருக்க போகுது. சரி, நிறைய பேர் வச்சுக்கோங்க, என்ன ரிசல்ட் வாங்குனீங்க? ரிசல்ட் இப்போ வராது. நீங்கள் ரிசல்ட் வந்ததுக்கப்புறமா வந்து பாருங்கள் பிரெய்னி மெடிக் என்ன அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நிறைய பேருக்கு புரிய வரும். தேர் ஆர் லாட் ஆஃப் பீப்புள் ஸ்கோரிங் குட் மார்க்ஸ். ஸோ மோஸ்ட்லி வந்து பயங்கரமான ரிசல்ட் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ இன்ஷால்லா பார்க்கலாம். சரி, என்ன ரிசல்ட் வருது அப்படின்னு சொல்லி நீட் எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா. ஸோ அதுக்கடுத்து இந்த வருஷத்தோட பேட்டர்ன்ல இன்னொரு விஷயம் என்னன்னா, டிபிபிஸ் ப்ரொவைட் பண்ணுறதை பற்றி நாங்கள் யோசிச்சிருக்கோம். ஸோ எல்லா சாப்டர்ஸ்க்குமே பர் சாப்டர் ஒரு 50லேருந்து 100 கொஸ்டின்ஸ் எங்கள் சைட்லேருந்து டிபிபிஸாக ப்ரொவைட் பண்ணுவோம். இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிற கொஸ்டின்ஸ். ஸோ டிபிபிஸ் இந்த வருஷம் எக்ஸ்ட்ராவாக ஆட் ஆகியிருக்க போகுது. நெக்ஸ்ட்டாக ரெகுலராக பேரண்ட்ஸ் மீட்டிங் அண்ட் மென்டர்ஷிப் மீட்டிங்ஸ் வந்து ரெகுலராக நடக்கிற இந்த ஒரு விஷயத்தை நாங்கள் திருப்பி கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆக்கலாம்னு சொல்லியிருக்கோம். ஸோ பசங்க சைட்லேருந்து வந்து குவரிஸ் என்ன வந்தாலும் அன்னைக்கு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி எனக்கு ஒரு குவரி வருதுன்னா அடுத்த நாளைக்கே நான் அதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவேன். அதே மாதிரி ஃபேக்கல்ட்டிஸ் பார்த்தீங்கன்னா நான் நடத்துவேன். தென் அதுக்கப்புறமா மருது பாண்டி சார் நடத்துவார். அப்புறமா ஃபிசிக்ஸ்க்கு ரகு சார் நடத்துவார். அதுக்கப்புறமா சுலைமான் சார் நடத்துவார். இன்னும் டேலண்டடான இன்னும் 2-3 ஃபேக்கல்ட்டிஸ் உள்ள நாங்கள் கொண்டு வரதுக்காக பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ பயாலஜிக்கு அதே மாதிரி பூமிகா நடத்துவாங்க. அண்ட் வி ஆர் கீன் டு இன்ட்ரடியூஸ் சம் டாக்டர்ஸ் இன் டு த டீம். ஸோ டிகிரி முடிச்ச டாக்டர்ஸை உள்ள ஆக்சுவலி இன்ட்ரடியூஸ் பண்ணலாம்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ மோஸ்ட்லி அது ஒரு விஷயம். ஸோ டீம் பற்றி நீங்கள் கவலையப்பட வேண்டாம்.
அகைன் சொல்கிறேன், ரிவ்யூ வந்து நிறைய பசங்க சூப்பராக ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. யாருமே நெகட்டிவ் ரிவ்யூ இதை கொடுத்ததே கிடையாது. நீங்கள் பிரைனிமெடிக்கோட எல்லா கமெண்ட் செக்ஷனில் போய் பார்த்தீங்கன்னா சரி, எங்களோட ஆப்போட ரிவ்யூஸில் போய் பார்த்தீங்கன்னாலும் சரி, டெக்னிக்கல் இஷ்யூக்கு வேணால் எவனாச்சும் கம்மியாக ஸ்டார் கொடுத்துருப்பானே தவிர, பட் எங்களோட இந்த இந்த இதுக்கு வந்து லைக் டீச்சிங்க்கும் மிச்ச விஷயத்துக்கு எதுக்குமே வந்து கம்மியான ரேட்டிங் எங்களுக்கு கிடச்சதே கிடையாது. எல்லா டைமுமே ரிவ்யூ ஒழுங்காக இருந்திருக்கு. ஓகேவா? சரி, இங்கே வந்தீங்கன்னா சாப்டர்ஸ் ரொம்ப டீட்டெயிலாக படிக்கணும். ஓகே, ஸோ ரொம்ப டீட்டெயிலாக படிக்கணும். இதை கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த சாப்டராக இருந்தாலும் ரொம்ப டு த கோர் ஜெய் அட்வான்ஸ் வரைக்கும் நாங்கள் எல்லாமே எடுத்து நடத்திருக்கோம். நான் எல்லாம் ஜெய் அட்வான்ஸ் கொஸ்டினே சால்வ் பண்ண வச்சிருக்கேன். ஸோ அந்த அளவுக்கு உன்னோட நீட் 2027 ப்ரிப்பரேஷனை வச்சுக்கோ. ஸோ பேப்பர் எப்படி வேணால் வரட்டும், பட் உன்னோட ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராங்காக இருக்கணும். இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, ஸோ யாருக்கெல்லாம் 2027க்கு ஹோலாக ஒரு ரோட் மேப் வேணும், ஐ மீன் ஃபுல் எனக்கு டைம் டேபிள் மாதிரி மந்த்லி இந்த மந்த் நான் இதை முடிக்கணும், இந்த மந்த் இப்படி முடிக்கணும் அப்படின்னு சொல்லி வேணும்னு நினைக்கிறீங்களோ, கீழே வந்து டைம் டேபிள் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. ஸோ எத்தனை பேருக்கு வேணும்னு சொல்லி பார்த்துட்டு நான் அந்த டைம் டேபிள் ஒன்று மேக் பண்ணி உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்குறேன். ஸோ டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. சரி, ஸோ இவ்வளோ விஷயம் சொன்னீங்களே, அடுத்த வருஷம் பேட்ச் எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜூனில் ரிசல்ட் வந்து ஒரு 10 நாள் கழிச்சு மோஸ்ட்லி உங்களோட நெக்ஸ்ட் இயர் பேட்ச் ஸ்டார்ட் ஆகிடும். 2027 மோஸ்ட்லி ஜூன் 20th போல் லாஸ்ட் இயர் ஸ்டார்ட் பண்ண மாதிரியே ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அதுக்காக இந்த வருஷம் நம்ம லாஸ்ட் இயர் மாதிரியே ப்ரீ புக்கிங் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். சரி, அப்போ வாங்குறதுக்கும் இப்போ வாங்குறதுக்கும் என்னென்ன வித்தியாசம்னு கேட்டால், ப்ரீ புக்கிங் வந்து 1000 + GST வரும், அரௌண்ட் 1200 கிட்ட வரும், 1180 கிட்ட வரும். ஸோ நீங்கள் 1180 கிட்ட நீங்கள் பே பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பேட்சோட ப்ரைஸ் 10,000 + GST இல்லாமல் 8,000 + GST ஆகிடும். தாராளமாக ப்ரீ புக்கிங் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு மென்டர்ஷிப் எங்கள் சைட்லேருந்து ஃப்ரீயாக கிடச்சிரும். அதே மாதிரி எங்கள் சைட்லேருந்து உங்களுக்கு ப்ரீ புக்கிங் பண்ணுறவங்களுக்கு அரௌண்ட் 2,000 3,000 கிட்ட டிஸ்கவுண்ட் கிடச்சிரும். ஸோ 8,000 + GSTனா உங்களுக்கு அரௌண்ட் 10K கிட்ட தான் வந்து பேட்ச் ப்ரைஸே வரும். ஸோ டோட்டல் பேட்ச் ப்ரைஸே 10K கிட்ட தான் வரும். மென்டர்ஷிப்கான தனியாக 2,000 உங்களுக்கு வந்து நாங்கள் சார்ஜ் பண்ண மாட்டோம். மென்டர்ஷிப்பான காசு உங்களுக்கு வராது. ஓகேவா? ஸோ அதுவும் எங்கள் சைட்லேருந்து டிஸ்கவுண்ட் வரும். அரௌண்ட் 4,000 - 5,000 கிட்ட எங்கள் சைட்லேருந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடச்சிரும். பிகாஸ் நீங்கள் ப்ரீ புக்கிங் பண்ணதுனால. ஸோ பிகாஸ் யூ ட்ரஸ்டட் அஸ், திஸ் இஸ் த கிஃப்ட் வி ஆர் கிவிங் ஃப்ரம் ஆர் சைட். நெக்ஸ்ட் அதே மாதிரி உங்களுக்கு சப்ஜெக்ட் வைஸ் சார்ட்ஸ், ஓகேவா, லைக் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி எல்லாத்துக்குமே வந்து சார்ட்ஸ் இருக்கும். அந்த சார்ட்ஸ் வந்து உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்ரி, அதோட ப்ரைஸே அரௌண்ட் 2,200 கிட்ட வருது. ஓகேவா? ஸோ அதுவும் உங்களுக்கு வந்து நாங்கள் காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுக்குறோம். இன்கேஸ் நீங்கள் ப்ரீ புக்கிங் பண்ணீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும். இப்போயே டேரெக்டாக போய் ப்ரீ புக்கிங் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னா, நான் திருப்பி சொல்கிறேன், இதை விட அஃபோர்டபுளாக மேபி நிறைய இடத்துல இருக்கலாம், பட் குவாலிட்டியாக தமிழ்லையே டீச் பண்ணி ஒரு ஃபன் வேல ஒரு செஷன்ஸை கொண்டு போகிற ஒரு இன்ஸ்டிடியூட் உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காது, ஒரு ஆன்லைன் பேட்ச் எங்கேயுமே கிடைக்காது. ஸோ அதுக்காக மட்டும்தான் பிரைனிமெடிக் வந்து வி ஆர் நோன் ஃபார் தட். ஸோ சிலபஸ் கம்ப்ளீஷன்லையும் சரி, டீட்டெயிலாக நடத்துறதுலையும் சரி, எல்லா வகையிலுமே வந்து உங்களுக்கு ஒரு ஆன்லைன் பேட்ச் மாதிரியே இது ஃபீல் ஆகாது. இட் வில் பி ஃபீலிங் லைக் அன் ஃபேமிலி. அதே மாதிரி டிஸ்கார்டில் வந்து லாஸ்ட் இயர் இருந்த மாதிரியே இந்த வருஷமும் மோஸ்ட்லி வந்து டிஸ்கார்டில் வி வில் பி ஹேவிங் மென்டர்ஷிப். அதில் வந்து ஸ்டடி ரூம்ஸ் இருக்கும். உங்களோட பசங்க வீடியோ ஆன் பண்ணி உட்காந்து ஸ்டடி ரூம் மூலமா படிக்கலாம். சரியா? ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான திங்ஸ் யூ நீட் டு நோ அபவுட் இந்த பேட்ச்ல. ஸோ இதில் வேற ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருக்கு அப்படின்னா பேட்ச் பற்றி கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. வி வில் பி டெல்லிங். இல்லை சப்போஸ் பேட்ச் பற்றி வேற ஏதாச்சும் டவுட் இருக்குன்னா கீழே வந்து நான் நம்பர் கொடுக்குறேன். இங்கே கீழே நம்பர் ஓடிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன் மோஸ்ட்லி. ஸோ சைட்லேயும் நம்பர் கொடுக்குறேன். ஸோ இந்த நம்பரில் வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்டிங்கன்னா பேட்ச் பற்றி சொல்லுவாங்க அவங்க. அண்ட் புக்ஸ் வந்து லாஸ்ட் இயர் மாதிரி இந்த வருஷமும் புக்ஸ் இருக்கும். புக்ஸ் நீங்கள் ஆக்சுவல் பேட்ச் வாங்கும்போது ஆக்சுவல் பேட்சோட ப்ரைஸ் வந்து அதெல்லாம் எப்போ ரிவீல் ஆகும் அப்படின்னா, ஆல்ரெடி சொல்லிட்டேன், 8K + GST ஃபார் ப்ரீ புக்டு பர்சன், இல்லைனா 10K + GST. ஸோ புக்ஸ் எல்லாம் வந்து மே மந்த் மொத்த பேட்ச் நீங்கள் வாங்குவீங்களா டிஸ்கவுண்ட்டோட சேர்த்து, அப்போ மே மந்த்து மோஸ்ட்லி மே 20 போல் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம். அந்த டைமில் வந்து நீங்கள் ஃபுல் பேமெண்ட் பண்ணி வாங்கிக்கலாம். புக்ஸ் எல்லாமே வந்து ஜூனுக்கு அப்புறமா தான் வந்து டெலிவரி பண்ண ஸ்டார்ட் பண்ணும். மேலேயே உங்களுக்கு வாங்கினவொடனே புக்ஸ் கிடைக்காது. ஓகே, ஸோ ஜூனில் இருந்து தான் உங்களுக்கு டெலிவரியாக ஸ்டார்ட் ஆகும் புக்ஸ். ஓகே, பிகாஸ் மேலே இருந்தால் நாங்கள் புக்ஸை இங்கே கொண்டு வரதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ எங்கள் சைட்லேருந்து மோஸ்ட்லி வந்து எல்லாமே கிளியராக வந்து இந்த நெக்ஸ்ட் அப்கமிங் பேட்ச்க்கு இருக்கும். அண்ட் ரிசல்ட் கண்டிப்பாக பயங்கரமான பிளாஸ்டான ரிசல்ட்டாக தான் இருக்க போகுது. ஸோ யூ நோ நீட் டு வரி அபவுட் தட். ஸோ கண்டிப்பாக வந்து இன்ட்ரெஸ்டடாக இருக்கிற எல்லாருமே வந்து டைம் டிலே பண்ணாமல் எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ நீயும் சரி, உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் இருந்தீங்களும் சரி, எல்லாருமே கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹோப்ஃபுல்லி லெட்ஸ் மீட் இன் 2027 ஃபர்ஸ்ட் கிளாஸ். நான் தான் பேசிக் மேக்ஸ் நடத்துவேன். சரியா? ஸோ நான் பேசிக் மேக்ஸ் அப்புறம் பேஸாக இருக்கிற எல்லா சாப்டர்ஸுமே நான் தான் நடத்துவேன். ஸோ கவலையப்பட வேணாம். பேஸ் உங்களோட பேஸு என்ன தான் டார்டாராக கிழிஞ்சிருந்தாலும் சரி, அதுக்கு நான் கேரண்டி. ஓகேவா? இங்கே நிறைய இடத்துல பேசிக்ஸில் ஸ்டார்ட் பண்ணாமல் எங்கெங்கேயோ ஸ்டார்ட் பண்ணி போகிறதுனால தான் ஓகே எங்களோட பேட்ச்சு ஃப்ரெஷர்ஸ்க்கும் சரி,
ரிப்பீட்டர்ஸ்க்கும் சரி எல்லாருக்குமே வந்து ஒரே மாதிரி தான் போகுது. 11th ஸ்டார்ட் பண்ணி 12th முடிக்க போகிறோம். ஸோ பேசிக்ஸில் ஸ்டார்ட் ஆகும், ஸ்டெப் பை ஸ்டெப் சாப்டர் வைஸ் போகும். ஓகேவா? ஸோ இன்ஆர்கானிக், ஆர்கானிக், ஃபிசிக்கல் எல்லாமே கலந்து வரும். சரியா? ஸோ தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக எல்லாருமே லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.